வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. கேட் அண்ட் பிஎஸ்சி மெக்கானிக்கலுக்கு நாங்கள் இப்போ கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்னென்னா ஹெச்பிசிஎல் ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அதில் வேக்கன்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93 மெக்கானிக்கலுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் ஹெச்பிசிஎல்லையும் தனியாக ஒரு பேட்ச் போட்டு அதுக்கும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் கவர் ஆகும். அதே மாதிரி 1-to-1 மென்டர்ஷிப் இருக்கும். எப்படி கிராக் பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு யார் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டக்ட் பண்ணுற கிளாஸஸ்க்கு பிஇ பிடெக் மெக்கானிக்கல் அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 93 இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 25 இருக்குது. அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 30 இருக்குது. ஓகேங்களா? 2020 பேட்ச் கூட எலிஜிபிள் தான். அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஹெச்பிசிஎல் பிஎஸ்யூக்கு என்ட்ரு ஆகலாம். அதே மாதிரி ஹெச்பிசிஎல் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் எங்கெங்கே போஸ்டிங்லாம் இருக்குன்னா ஈவன் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, சென்னையில் எண்ணூரில் இருக்காங்க, ராயபுரத்தில் இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பொசிஷன் கொடுப்பாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜூன். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ பிடெக் மெக்கானிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, பிஎஸ்யூ என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்க, 30 ஜூனில் போங்க. இது கேட் வழியாக எடுக்கல. ஆக்சுவலாக இவங்க தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 85 கொஸ்டின் டெக்னிக்கல், 85 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் அதெல்லாம் கவர் ஆகும். இந்த 85 கொஸ்டின்ஸில் நம்ம மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும். அதே மாதிரி ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா போன தடவை ரெக்ரூட்மெண்ட்டில் ஆஃப் வெயிட்டேஜ் 42.5 42.5 ரெண்டுத்துலேயும் எடுத்தால் மட்டும்தான் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இன்டர்வியூக்கு, குரூப் டிஸ்கஷன் போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜூன். யார் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க ஷியோராக அப்ளை பண்ணுங்கள். அட்மிஷன் இப்போ ஸ்பார்க் அகாடமியில் எதுக்கு போயிட்டு இருக்குன்னா கேட் 2025க்கும் பிஎஸ்சிக்கும் போகுது. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024க்கும் போகுது. ஆர்ஆர்பி ஜேஇ 2024. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு கேட்டு இல்லை கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் ஆர்ஆர்பி ஜேஇ உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.